ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே சொல்யூஷன்ஸ் 2.0. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் FIFO ப்ராசஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ப்ராசஸ். அண்ட் தென் எல்லாரையும் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற 3 டைப் இருக்குது. இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் ஃபைல் காப்பி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அப்படின்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம சொல்கிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் FIFO ப்ராசஸ்னா நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தான் முன்னுரிமை தரும். ஸோ அதுதான் பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்ல. அதாவது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது பார்த்தீங்கன்னா யூசிங் பேஜ் ஃப்ரேம் சைஸ் 3 அண்ட் பேஜ் ஃப்ரேம் சைஸ் 4. இங்க பேஜ் ஃப்ரேம் சைஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதாவது 3 அப்படின்ட்டு. இப்போ பேஜ் ஃப்ரேம் சைஸ் நான் PF சைஸ் அப்படின்னு போடுறேன் 1, பேஜ் ஃப்ரேம் சைஸ் 2 and then page frame size 3. So total பார்த்தீங்கன்னா page frame size இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா page frame size 4 வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ கொடுத்திருக்கிற வேரியபிள்ஸ் வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ கொடுத்திருக்கிற எல்லா வேல்யூஸும் சேம் அப்படியே எழுதிட்டோம். இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பேஜ் ஃப்ரேம் சைஸ்ல ஒரு வேல்யூவா நம்ம இன்சர்ட் பண்றது தான் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 1 இன்சர்ட் பண்றேன். ஓகேங்களா, இங்க மேல இருக்கிற 1 நான் அப்படியே இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்சர்ட் 1. ஸோ இங்க வந்து பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆச்சு. ஓகேங்களா, பேஜ் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஜ் ஃபால்ட் வந்து நம்ம PF அப்படின்னு போடலாம், இல்லை ஸோ இந்த சிம்பிளும் போடலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிளை போடலாம். நம்மளுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ இல்லை பேஜ் ஃபால்ட், இதோடைய நேம் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபால்ட், ஏன்னா ஒவ்வொரு வேல்யூவா இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இந்த 3த்துல எதை வேணா போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆயிடுச்சு, ஏன்னா 1 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி 1 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃப்ரேம் சைஸ் 2ல நம்ம 2 இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபால்ட். ஸோ இதெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகும். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ பேஜ் ஃபால்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 இன்சர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 3 ஃப்ரேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இன்சர்ட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூஸ் எது இருக்குன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 2 டைம்ஸ், 3 1 டைம்ஸ். அப்போ 1 தான் மோஸ்ட்லி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இங்கே 1க்கு பதில் 4 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம், இங்கே 2, இங்கே 1. ஓகேங்களா, நம்மளுக்கு புரியுதுக்காக. ஸோ இங்கே 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், இங்கே 3. ஏன்னா அட் ஏ டைம்ல ஒரே ஒரு பேஜ் ஃபால்ட் மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபால்ட், ஏன்னா இன்சர்ட் பண்ணியிருக்கோம் 4. தென் இங்கே 2. ஸோ 2 ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கணும். ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு, ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 4, 2, 3. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5. ஆல்ரெடி 5 இருக்கான்னு பாருங்க, 5 இல்லை. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 4 2 டைம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, இங்கே 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 2. நம்ம இதெல்லாம் ரிமெம்பர் வச்சுக்கணும், அதாவது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 5 வந்து இங்கே தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ 5 இன்சர்ட்டிங் இங்கே 5. ஓகேங்களா, இங்கே 4 அப்படியே எழுதிங்க, இங்கே 3 அப்படியே எழுதிங்க. ஸோ இங்கே பேஜ் ஃபால்ட் ஆகுது. தென் அடுத்து 3 ஆல்ரெடி இருக்கு, ஸோ அதை அப்படியே ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே எழுதிக்கலாம். இங்கே பேஜ் ஃபால்ட் கிடையாது. நெக்ஸ்ட் 4 சேம் 4ம் அப்படியே இருக்கு, ஸோ அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 திருப்பியும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 3 தான் ஹையஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே 4 டைம்ஸும் 5 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ இந்த 2 வந்து 3க்கு பதில் 2 இங்கே வந்து இன்சர்ட் பண்ணோம், பேஜ் ஃபால்ட். ஸோ 5 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், 4ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 இன்சர்ட் பண்ணுறதுக்கு திருப்பியும் எது ஹையஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 4 தான் இங்கே மேக்ஸிமம். அப்போது இதுக்கு பதில் 6 இன்சர்ட் பண்ணணும். இல்லைங்களா, அப்போது 5 then இங்கே 2. ஸோ பேஜ் ஃபால்ட். தென் அடுத்து 7 பார்க்கலாம்.
7 பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை வேல்யூஸ் வந்து, ஆனால் ரிப்பீட் ஆகிருக்கிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே 5. அப்போது 7 இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். அப்போது 6 7 2 1 வரும் இந்த பேஜ் ஃபால்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8. இங்கே ஹையஸ்ட் ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 மட்டும் தான் 3 டைம்ஸ், இங்கே 7 1 டைம் நியூ வேல்யூ, 6 2 டைம்ஸ் தான். அப்போ 8 வந்து இங்கே இன்சர்ட் பண்ணணும். அப்போ பேஜ் ஃபால்ட். அப்போ 7 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 ஆல்ரெடி இருக்கு. ஸோ 6 7 8 பேஜ் ஃபால்ட் கிடையாது. தென் 9 வந்து வேல்யூ இல்லை. ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் எதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 6 தான் 4 டைம்ஸ், ஏன்னா 7 3 டைம்ஸ், 8 2 டைம்ஸ் தான். இங்கே இன்சர்ட் பண்ணணும் 9. இங்கே ஸோ பேஜ் ஃபால்ட் நான் இன்சர்ட் பண்ணோடனே பேஜ் ஃபால்ட் போட்டுருங்க. இல்லைன்னா வந்து பேஜ் ஃபால்ட் வந்து டோட்டல் நம்ம பேஜ் ஃபால்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி இங்கே ஆன்சராக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 9 இன்சர்ட் பண்ணியாச்சு. 7 இங்கே 8. தென் 7 9 7 8. ஏன்னா ஆல்ரெடி 7 இருக்குது, அதனால் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பேஜ் ஃபால்ட் எதுவும் அக்கறாவில். அண்ட் தென் 8 பார்த்தீங்கன்னா சேம் இருக்குது. ஸோ அப்படியே தெரிஞ்சுக்கலாம். தென் 2 வந்து திருப்பியும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பாருங்கள். 7 இங்கேருந்து ரிப்பீட் ஆகிருக்கு. 8 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வேல்யூ கம்மியாக இருக்குது. தென் 9 பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 3 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 7 பதில் இங்கே 2 இன்சர்ட் பண்ணோம். தென் பேஜ் ஃபால்ட். ஸோ 8 அப்படியே இருந்தீங்க. இங்கே 9. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 இன்சர்ட் பண்ணோம். மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 தான். ஓகேங்களா? அப்போது 8க்கு பதிலாக இங்கே 5. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே பேஜ் ஃபால்ட். தென் 2 9. அடுத்து 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 5 நியூ வேல்யூ, இங்கே 2 டைம்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 தான் ஹையஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. இங்கே ஸோ 4 இங்கே இன்சர்ட் பண்ணி போகிறோம். ஸோ பேஜ் ஃபால்ட். அண்ட் 2 இங்கே பார்த்தீங்கன்னா 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து 4 ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பாருங்கள். இங்கே 2 மட்டும் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ 9 இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். 2 பதில். இப்போ பேஜ் ஃபால்ட் அக்கரிங். அண்ட் 5 4. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 and 14. அப்போ பேஜ் ஃபால்ட் 14. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ அதாவது பேஜ் ஃப்ரேம் சைஸ் 3 1 2 3 இதை வச்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃப்ரேம் சைஸ் 4 4 ஃப்ரேம் சைஸ் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பேஜ் ஃப்ரேம் சைஸ் வந்து 4 யூஸ் பண்ணி. ஸோ பேஜ் ஃப்ரேம் சைஸ் 1 பேஜ் ஃப்ரேம் சைஸ் 2 பேஜ் ஃப்ரேம் சைஸ் 3 பேஜ் ஃப்ரேம் சைஸ். ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 20 வேல்யூஸையும் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ ஒன்று இன்சர்ட் பண்ண வேண்டியதான். சேம் பேஜ் ஃப்ரேம் சைஸ் 3 4 அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான். பேஜ் ஃபால்ட் வந்து இதில் கம்மியாக இருக்கும், அதில் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். மற்றபடி இது வந்து கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். இன்சர்ட் பண்ணுறது தான் பேஜ் ஃபால்ட். ஸோ 1 பேஜ் ஃபால்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற 1 2 இன்சர்ட் பண்ணால் பேஜ் ஃபால்ட். ஆல்ரெடி 1 இருக்குது 2 இருக்குது 3 இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ பேஜ் ஃபால்ட். ஆல்ரெடி 1 இருக்குது 2 இருக்குது 3 இருக்குது. இப்போ 4 இன்சர்ட் பண்ணுறோம். பேஜ் ஃபால்ட். ஆல்ரெடி இந்த 2 இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேஜ் ஃபால்ட் அக்கறாவில். அண்ட் தென் 5 மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 தான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 இங்கே இன்சர்ட் பண்ணுவோம். சரிங்களா? நான் இந்த ஏரோ போகிறது வந்து நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக இது போகணும்னு அவசியம் கிடையாது. தென் 2 3 4 இந்த பேஜ் ஃபால்ட் அக்கறா இருக்குது. தென் 3 ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். 5 2 3 4 4 ஆல்ரெடி இருக்குது. 5 2 3 4 and then 2 ஆல்ரெடி இருக்குது. 5 2 3 4 and then 6. இப்போ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இது ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 5 6 இங்கே இன்சர்ட் ஆகும். 3 4. ஸோ பேஜ் ஃபால்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 7 இன்சர்ட் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இங்கே 7 இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ பேஜ் ஃபால்ட் 4 6 5.
அண்ட் தென் 8 இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிப்பீட்டட் ஹையஸ்ட் வேல்யூஸ், அதாவது ஹையஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4 தான். இங்கே 8 இன்சர்ட் பண்ணோம். ஸோ பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகும். ஸோ 7 6 5. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம் 6 7 8. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்து இந்த 5லேருந்து வரைய இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக 9 இன்சர்ட் பண்ணோம். ஸோ பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகுது 6 7 8. அண்ட் தென் ஆல்ரெடி 7 இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 9 6 7 8. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 ஆல்ரெடி 8 இருக்குது. ஸோ அதையும் அப்படியே எழுதிக்கலாம் 7 8. அடுத்து 2 வந்து திருப்பி மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக இங்கே 2 இன்சர்ட் பண்ணோம் 9 2 7 8 பேஜ் ஃபால்ட் அக்கர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ 5 இன்சர்ட் பண்ணோம். இது மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 7. ஸோ நீங்கள் ஆர்டராக ஒரு பாக்ஸ் போட்டு எழுதினாலே நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எது ஹையஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 வந்து இங்கே இன்சர்ட் பண்ணோம் பேஜ் ஃபால்ட். அண்ட் தென் 2 8. அடுத்து 4 இன்சர்ட் பண்ணோம். அடுத்த ஹையஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்கும். தென் 9 2 5 4 இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஆல்ரெடி 9 இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம் 2 5 4. அப்போ பேஜ் ஃபால்ட் கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ பேஜ் ஃபால்ட் = 12. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் ஃப்ரேம் சைஸ் 3 எடுத்துருக்கும் போது பேஜ் ஃபால்ட் பார்த்தீங்கன்னா 14 அப்படின்ட்டு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 12. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பேஜ் சைஸ் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பேஜ் ஃபால்ட் வந்து குறையும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி கொடுத்துருந்தாலும், அதாவது பேஜ் ஃப்ரேம் சைஸ் 3 or 4 எப்படி கொடுத்துருந்தாலும் FIFO, அதாவது ஃபர்ஸ்ட் அவுட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.